உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆன பிறகும் கூட சினிமா மீதான ஆர்வத்தை குறைத்து கொள்ள மறுக்கிறாராம். பிஸ்னஸ் காரணங்களை சொல்லி தினமும் ஒரு படம் பார்த்து விடுகிறாராம். பிடித்த படங்களின் பிஸ்னஸ் குறித்த பேச்சுவார்த்தைக்கும் நிறைய நேரத்தை செலவிடுகிறாராம். இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தும் இன்னும் அரசியலை விட சினிமா மீதுதான் அதிகம் ஆர்வம் காட்டுகிறார் என அவருக்கு நெருக்கமானவர்களே ஆதங்கப்படுகிறார்களாம். இதற்கிடையில் தேர்தலுக்குள் இன்னும் ஒரே ஒரு படத்தில் நடியுங்கள் என்கிற கோரிக்கையுடன் சில இயக்குநர்கள் அவரிடம் கதை சொல்லி வருவதும் கூடுதல் வேதனை என்கிறார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள். பிஜேபி கட்சியின் கேடி ராகவன் எந்த சர்ச்சையிலும் சிக்காமல் இருந்திருந்தால் அந்த கட்சியில் இந்நேரம் அவர் பெயர்தான் மாநில தலைவர் பதவிக்கு டிக் அடிக்கப்பட்டிருக்குமா. ஆனால் ஒரே ஒரு வீடியோ விவகாரத்தால் மொத்தமாக முடங்கி போனார் அந்த மனிதர். இந்த விவகாரத்தில் கட்சி கட்டுப்பாட்டை ஏற்று அவர் அமைதியாக நடந்து கொண்ட விதம் அந்த கட்சியின் தலைமைக்கு பிடித்திருந்ததாம். அதனால் இப்போது அவரின் பங்களிப்பை கட்சிக்குள் கொண்டு வர நினைக்கிறார்களாம். தலைவர் பதவி இல்லாவிட்டாலும் அதற்கு ஈடான நல்ல பொறுப்பை சீக்கிரமே அவருக்கு அளிக்கவிருக்கிறார்களாம். வரும் சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவும் திட்டமாம். சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி படத்தின் டைட்டிலுக்கு கீழே அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்கிற வாக்கியம் இடம்பெற்றிருக்கிறது. படத்தின் தலைப்பே பெரிய பஞ்சாயத்தாகி வரும் நிலையில் இந்த வாக்கியத்தால் மேலும் ஒரு சிக்கல் உருவாகி இருக்கிறதாம். இந்த வாக்கியத்துடன் படம் ரிலீஸ் ஆனால் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தியேட்டர் வாசலிலும் பெரிய அளவில் போராட்டம் நடத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் தம்பிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாராம். முன்னறிவிப்பின்றி தன்னெழுச்சியாக இந்த போராட்டங்கள் நடக்க வேண்டும் என்ற உத்தரவு வேறையாம். சிவகார்த்திகேயனுக்கு எதிராக சீமான் அவர்கள் இப்படி மும்முரமாவதன் பின்னணி புரியாமல் அல்லாடுகிறார்களாம் சிவகார்த்திகேயன் ரசிகர் மன்ற நிர்வாகிகள்.